அனைவருக்கும் வணக்கம். உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவர்கள் பாதிக்கப்படாம இருந்தா தான், நீங்க ஆன்மீகத்துல ஈடுபட முடியும். உங்கள் மரபுகளை பின்பற்ற முடியும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ அல்லது பெண்ணுடைய ஜாதகத்திலோ 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் பாதிக்கப்படாமல் இருந்தா, நிச்சயமா இவர்கள் மரபுகளை மீற மாட்டார்கள். தங்கள் மதத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பார்கள். இறை நம்பிக்கையை சார்ந்து இருப்பார்கள். தங்களுடைய குடும்ப உண்மைத்தன்மைகளை பின்பற்றுவார்கள். யாருக்கும் மரபு மீறி போக மாட்டார்கள். ஆக உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா, நிச்சயமா நீங்க மரபுகளை பின்பற்றுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பொதுவா யாருக்கெல்லாம் 5 அல்லது 9 பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுக்கு மதம் சார்ந்த விஷயங்கள், இறை நம்பிக்கைகள், ஆன்மீகம் இதிலெல்லாம் ஈடுபாடு இருக்காது. அப்போ ஒரு ஆன்மீக வழியில் செல்வாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு 5, 9 பாவங்களை பார்த்தாலே போதுமானது. பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய 5, 9 நிச்சயமாக நல்ல ஆன்மீக வழியை ஜாதகருக்கு காட்டும். 5, 9 நல்லா இருந்தா தான் ஒரு மனிதருடைய வாழ்க்கை திறன் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். எல்லோரும் போற்றக்கூடிய வகையில் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார்கள். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து பலன்கள் வேறுபடும். 5, 9 அதிபதிகள் ஆட்சியாகவோ, உச்சமாகவோ மூல திரிகோணத்திலோ இருந்தா, நிச்சயமா இது நல்ல வாழ்க்கையை ஜாதகருக்கு அமைத்து தரும். 5, 9 இருவரும் லக்னமோடவோ, லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டு வலுவாக இருந்தா, இந்த ஜாதகருடைய வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறமும் நல்லாயிருக்கும். எல்லோரும் புகழத்தக்க வகையில், போற்றத்தக்க வகையில் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். அப்ப அடிப்படையா பார்க்கும் பொழுது 5, 9 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறது. ஆக 5, 9 அதிபதிகள் யாரோ அந்த கடவுளை வணங்கி வாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான சகல சம்பத்துகளும் அதன் தசாபுத்தி காலகட்டத்தில் கிடைக்கும். பாதிப்பில்லா, பாதகமில்லா 5, 9 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம்.